ஜெயராம் பஸ் டிரான்ஸ்போர்ட் இந்த பஸ்ஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மோட்டாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது பெரிய விஷயம் நிஜமா? எந்த பெரிய விஷயம்னா ட்ரிபிள் படித்தோம் போகிறோம். நம்ம இப்போ கம்பெனிலாம் போனால் மாதம் 30 நாளும் வேலை செய்யணும். செஞ்சு 30 நாளும் வேலை செஞ்சோம்னா ஒரு 20,000 தருவாங்க. இதில் நம்ம அது 15 நாள் இது வேலை செஞ்சாலே அந்த காசு வந்துடும். பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. பிடிச்ச 15 நாள் லீவில் இருக்கும்போது கார் ஓட்டுவேன். அந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பண்ணுவோம். எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி யாரும் செய்யல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டிவனம். பஸ் டிரான்ஸ்போர்ட் இந்த பஸ்ஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். வண்டி செங்கல்பட்டு வரையும் போது நம்ம மருவத்தூர் வரையும் போகலாம். தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராங்கம், மேல்மருவத்தூர், திண்டிவனம். லெஃப்ட் சைடு இருக்கார் பாருங்கள், அவர் தான் ஜெயராம் சார். ஜெயராம் டிரான்ஸ்போர்ட்டோட ஃபவுண்டரும் அவர் தான். இஸ்டிலேவும் கம்பெனியில் நிறைய வண்டிங்க இருந்தது. போலூர் டு காஞ்சிபுரம் அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஜெயராம் தான். ஆனால் வந்து நவ்வேடேஸ் வந்து கேவிஎஸ்ஸு, இவங்க ரிலேட்டிவ் தான் அவங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருன்னா ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பஸ் இருந்தது, எந்தெந்த ரூட்லேருந்து அதெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த ப்ளூ பஸ் பார்த்திங்கன்னா ஜேபிஎஸ்ஸு, இந்த ரோஸ் வண்டி பார்த்திங்கன்னா ஜேஆர்வி, அந்த க்ரீன் பஸ் பார்த்திங்கன்னா ஜேஜிஆர். ஜெயராம் பஸ் கண்டக்டர் பஸ் தான். ப்ரோ உங்கள் பேர்? முரளிதரன். முரளிதரன். எந்த ஊருங்க ப்ரோ? வந்தவாசி. வந்தவாசி. எவ்வளோ நாளாக கண்டக்டராக இருக்கீங்க? நம்ம கண்டக்டராக ஒரு 3 வருஷமாக இருக்கிறோம். டிரைவிங்மே தெரியுங்களா? டிரைவிங்கும் தெரியும். பஸ்லாம் ஓட்டுவாங்க, எல்லாம் ஓட்டு, காரு, பஸ்ஸு. கம்பெனியில் கண்டக்டர் மட்டும்? ஆமாம், கண்டக்டர் மட்டும். கம்பெனி பற்றி சொல்லுங்கள். கம்பெனி பற்றி நம்ம பஸ்ஸு தாம்பரம் டு திண்டிவனம் போகுது ப்ரோ. மொத்தம் 4 சிங்கிள் தாம்பரம், 2 சிங்கிள் கட் சிங்கிள். காலைல டைம் வந்து தாம்பரத்தில் வந்து 6:15 டைமு. அங்கேருந்து நம்ம எடுத்தோன்னா இங்கே 8:30 வரும். திருப்பி இங்கே 9 மணி டைமு. திருப்பி 9 மணிக்கு இங்கே எடுத்தோன்னா தாம்பரம் 11:30 மணிக்கு போவோம். திருப்பி அங்கே 12 மணி டைமு. அங்கே 12 மணிக்கு எடுத்தோன்னா இங்கே 2:30 மணிக்கு வரும். திருப்பி இங்கே 3 மணி டைமு. இங்கே 3 மணிக்கு எடுத்தோன்னா செங்கல்பட்டு 5 மணிக்கு போவோம். திருப்பி அங்கே 5:15 டைமு. திருப்பி அங்கே 5:15 எடுத்தோன்னா இங்கே 7 மணிக்கு வரும். திருப்பி இங்கே 7:30 மணிக்கு எடுப்போம். ஆமாம், 7:30 மணிக்கு எடுத்து நைட் ஆல்ட்டு தாம்பரம் லாஸ்ட். சரி சரி ப்ரோ. இப்போ எத்தனை வண்டி இருக்குது ப்ரோ? நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயராம் பற்றி, நிறைய வண்டிங்க இருந்துச்சு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நிறைய வண்டி இருந்தது. இப்போது 2 வண்டி இருக்குது. இன்னொரு லைன் எது ப்ரோ? இன்னொரு லைன் வந்து செஞ்சி டு மதுராந்தகம் அந்த லைனு. அது தம்பி இது அண்ணன். ஓனர் வேறு வேறு. சரி சரி ஓகே. எத்தனை நாள் செய்வீங்க டியூட்டிலாம்? டியூட்டி 5 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடும். ரிலீவ் கண்டக்டர் பேர்? ரிலீவர் கண்டக்டர் பேர் ராஜேந்திரன். 5 நாள் ஒரு தடவை மாற்றிடுவோம். ஏன்னு கேட்டால் நைட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூக்கமே. அதனால் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 12 ஆகிடும். காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். அதனால் 5 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுவோம். ஸ்பேர் வண்டி இருக்குது. இதேமாதிரி ஸ்பேர் வண்டி இருக்குது. ஏன்னா டூர் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகே, கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம். நம்பர் ஆட் பண்ணுறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கூட பண்ணிக்கலாம். டவுட்டு, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஜெயராமில் தான் இருக்கீங்களா? இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரசன்னா பஸ்ன்னு வந்தவாசி மார்க்கெட்டில் இருக்குது. அதில் செஞ்சுருந்தோம். அதில் தான் வேலை கற்றுக்கிறது எல்லாமே போனது எல்லாமே. அதில் ஒரு 2.5 வருஷம் வந்தேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம் வந்தேன். இதோட 5 மாதம் ஆகும். சரி ப்ரோ, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மோட்டாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது பெரிய விஷயம் நிஜமா? எந்த பெரிய விஷயம்னா ட்ரிபிள் படித்தேன் போகிறோம். நான் என்னன்னா டிப்ளமோ. டைம் ஆஃபீஸ் சரிண்ணா.
படித்தேன். அது வந்து அரியர் வேறு. அதுவும் இல்லாமல் இப்போ கம்பெனிலாம் போனால் மாதம் 30 நாளும் வேலை செய்யணும். 30 நாளும் வேலை செஞ்சும் ஒரு 20,000 தருவாங்க. இதில் நம்ம அது 15 நாள் இது வேலை செஞ்சாலே அந்த காசு வந்துடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆமாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கே போனால் சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இருக்குது இப்போ அந்த மாதிரி இப்போ ப்ரெஷர் கிடையாது. மிச்சம் 5 நாள் லீவில் இருக்கும்போது கார் ஓட்டுவேன். அந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி யாரும் செய்யல. ஓனர் பற்றி சொல்லணும்னா ஓனர் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் ப்ரோ. நம்ம கரெக்டாக வேலை செஞ்சோன்னா அவர் நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டார். ஓப்பனாக சொல்ல போனால் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். அதுதான், நம்ம கரெக்டாக இருந்தோன்னா அவர் கரெக்டாக இருப்பார். நம்ம எதனா வேலை பண்ணோன்னா பிரச்சனை. இதில் இருக்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸு. ஆனால் கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். HSL திண்டிவனம் தாம்பரம் லக்ஷ்மி பஸ்ஸு. நம்ம கேபின் இல்லை, அண்ணன் தான் டிரைவரு. இந்த வண்டியில் ரூட் போர்டுமே பார்த்தீங்கன்னா MS எலக்ட்ரானிக்ஸ் வேலூர் அவர் தான் பண்ணியிருக்காரு. டைம் வந்து 2:50 ஆகும் போகுது. திண்டிவனத்துலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் வர வண்டி போகிறேங்க. ஸ்ரீராம் திண்டிவனம் மண்ருட்டி TRP. திண்டிவனம் ஜங்ஷனில் எவ்வளோ ப்ரைவேட் பஸ் பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். திண்டிவனம் ஒரு முக்கியமான ஜங்ஷனு. நடராஜ் பஸ் இங்கே தான் ஆல்ட் ஆகும். இந்த ரோட்லேயுமே பாலம் இது பாருங்க. திருவண்ணாமலை ரோடு. Niago.
பூவு நான் மறந்துட்டேன். கையில் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டுருப்பேன். நானே மறந்துட்டேன், விட்டுட்டேன். நான் வந்துட்டியா மொளப்பொருள் வந்துச்சுக்கா போன போட்டுக்கிறேன். சரி வை. நான் தோணும் வந்து முடியல கை
ஃபஸ்ட்டு மார்கழி மாதத்தில் பார்த்தோன்னாக்கா நிறைய கூட்டம், 5 நாள் வந்து அவ்வளோ கூட்டம், வண்டியை எங்களால் ஓட்ட முடியல. நாங்களே வந்து எப்படின்னா சோத்து பட்டியே போகிறப்போ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, மற்ற காலி பண்ணி டெய்லி 2 ஆக்சிடென்ட், இன்னைக்கு 3 ஆக்சிடென்ட் ரோட்டில் வந்து டெய்லி ஆக்சிடென்ட். டைமிங்லாம் கேட்டீங்களா? டைம் சொல்லியிருக்காருண்ணா. பஸ் ஸ்டாண்டு ஆனால் லெஃப்ட் சைடு அது ரயில்வே ஸ்டேஷன்னா இப்போ இந்த மாதம் மட்டும் இவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மாதம் இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கூட்டம் இருக்கு. அம்மா அதே மாதிரி நாங்கள் காலையில் சாப்பிட முடியாது, எங்களுக்கு டிராஃபிக் இருந்துச்சுனாக்கா சாப்பிட முடியாது, எங்களுக்கு டிராஃபிக் இல்லைனாக்கா சாப்பிட முடியாது.
ஏன்னா அந்த ரோடு அது ரோடு திடீர்னு அதை கண்டக்டர் கேளு கிளச் பிளேட் என்ன குத்துறாங்க தம்பி நித்தியா நம்ம ரைடு முடிஞ்சது. பஸ் வந்து மதுராங்கம் போகுது.